Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்பைஸ் அண்ட் லைஃப் கனடா சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான சிம்பிளான கொரியாண்டர் சட்னி தான். ஆமாங்க, நம்ம மல்லி சட்னி. இப்போ இதுக்கு வந்து ஒரு அரைக்கட்டு நான் மல்லி இலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, ஒரு கொஞ்சமாக வந்து புளி, ஒரு காஞ்ச மிளகா, இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு ஜிஞ்சர், இவ்வளோதாங்க எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெயெல்லாம் ஒன்றும் ஊற்றாமல் ஜஸ்ட்டு ட்ரையாக வந்து உளுந்தை வந்து லைட்டாக வறுத்துக்கிறேன். ரொம்ப ஸ்லோவில் வச்சு சிம்மில் வச்சே நம்ம வந்து ஃபுல்லாக பண்ண போகிறோம். அப்புறம் இந்த மிளகா, புளி அண்ட் இந்த இஞ்சியை வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்துக்கிறேன். இதெல்லாம் வறுத்து எடுத்த உடனே இந்த மல்லி இலையை நம்ம அது கூட வந்து சேர்த்து ரொம்ப மைல்டாக மினிமமில் ஹீட்டை வச்சு அப்படியே வதக்கி கொடுத்துட்ருக்கோம். இது வதக்கும்போது ரொம்ப ஹீட் ஜாஸ்தியாக இருக்குன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில். ஸோ இப்படி திருப்பி கொடுத்து வதக்கி கொடுத்துட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி லைட் க்ரீன் ஆகும் வதங்கும்போது. அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து அடுப்பு ஆன் வச்சுருந்தீங்கனாலும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டார்க் க்ரீனாக ஆக விடக்கூடாது. இப்போ இதை நல்லா வந்து ஆற வச்சிடுறோம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு மிக்சிலேயோ இல்லை பிளெண்டர்லேயோ போட்டு அரைக்க போகிறோம். நான் இப்போ வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். அப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு கிண்ணத்தில் நான் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம தாளித்து கொட்ட போகிறோம், அவ்வளோதாங்க. ஸோ அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு போட்டு தாளிச்சிக்கிறோம். வேறு எதுவுமே நான் போட்டு தாளிக்கலைங்க. ஜஸ்ட்டு கடுகு போட்டு தாளித்து அந்த நல்ல கடுகு பொரியணும். ஆனால் பொரிஞ்ச உடனே அதை தூக்கி நான் இந்த மல்லி சட்னிக்குள்ளே ஊற்றி விட்டுற போகிறேன். ஊற்றி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிருச்சு. உப்பு மாத்திரம் இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு இருக்கா அப்படின்றத பார்த்துக்க போகிறோம், அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது வந்து சுட சுட ரைஸை வச்சு அந்த சுட சுட சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னா நம்ம 2 மிளகாவாக வச்சு அரைச்சிக்கலாம். இது வாரத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்றதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா இதில் நிறைய ஹை அயன் கண்டென்ட்டும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.